சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 19 வந்திருக்கோம். ஓகேவா? இதை முடிச்சுட்டு மேம்க்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். இந்த ஒர்க் ஷீட் வேணுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இணைத்து எழுதுக. அதாவது 2 எழுத்துக்களை இணைத்தா ஒரு புது வார்த்தை வந்து உருவாகும். எல்லா எழுத்தையுமே இணைச்சுன்னா புது வார்த்தை கிடைக்குமானா கஷ்டம்தான். சில வார்த்தைகளை இணைக்கும் பொழுது அழகான புது வார்த்தைகள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், பா இல் பல். பல் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதோ பாருங்க, பல். நம்ம எல்லாரும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு பல்லு தான் வந்து உதவுது இல்லையா? பா இல் பல். அடுத்து கா இல் கல். கல் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸ்டோன். இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். கல். எடுத்து இந்த சைடு பாருங்க, கரம். கா ரா இம் கரம். கரம்னா என்னது? கை. இப்போ மேம்க்கு வந்து எழுதுறதுக்கு எதை பயன்படுத்துகிறேன்? கையை தான் பயன்படுத்துகிறேன். நீங்களும் எதால் எழுதுறீங்க? கையால் தான் எழுதுறீங்க. கா ரா இம் கரம். சொல்லிட்டே எழுதுங்க நீங்களும். கரம். எழுதி முடிச்சிட்டிங்களா? அடுத்து பாருங்க, மரம். நம்ம மரம் ஒன்று வரைஞ்சி பார்ப்போமா? ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்படி 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 பண்ணிங்கன்னா அழகாக மரம் வந்துடும். எழுதலாமா? மா ரா இம் மரம். நீங்களே எழுதிடுங்க. பல் கல். மாம் கூட சேர்ந்து சொல்லுங்க. கரம் மரம். ஓகேவா? அடுத்து பாருங்க, பொறுத்துக. மேட்ச் பண்ணுறது. இது பேர் என்னது? சர்க்கிள். எல்லாரும் சர்க்கிள் தானே சொல்கிறீங்க. தமிழில் இதுக்கு பேர் வட்டம். எங்கே இருக்குது வட்டம்? இதோ இருக்குது பாருங்கள். வா இட் டா இம் வட்டம். மேட்ச் பண்ணுவோமா? வட்டம். அடுத்து பழங்கள். பழங்கள் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? பழங்கள். அடுத்து பணம். எங்கே இருக்குது பணம்? இதோ இருக்குது பாருங்கள், பணம். அடுத்து கை. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நகம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோக்கஸ் வந்து நகம் தான். ஓகேவா? நகம், நெயில்ஸ். மேம் கூட நகம்லாம் இருக்கு இல்லையா? அதுதான். அடுத்து பாருங்கள், மலர். மா லா இர் மலர். மேட்ச் பண்ணிட்டீங்களா? அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வரைந்து பழகுக. மேலேயே நாம் வந்து மேம் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்க மரம். வரைவோமா? மரம். இப்படி ஒரு மரம் வரையலாம். இந்த மாதிரி ஒரு மரம் வரையலாம். தென்னை மரம் இருக்கும் இல்லையா? தென்னை மரம். தென்னை மரத்தோட கீற்றுக்கல்ல எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும் இல்லையா? தென்னை மரம். அதில் இளநீர் காய்க்கும். ஓகே. அடுத்து பாருங்கள், கண். நம்ம கண் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கீரை, கேரட் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் கண்ணை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லபடியாக பார்த்துக்க முடியும். அடுத்து பாருங்கள், மலர். ரொம்ப ஈஸியாக வரையலாம் மலர். ஓகே. இதே மாதிரி நீங்களும் எழுதிட்டு மேம் காமிச்சு வைங்க. நான் கரெக்ஷன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.